வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப சிம்பிளானது, ஆனா ரொம்ப ஆழமானது. இது ஒரு அழகான கதை விளக்கம். அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு சின்ன பையனை பற்றியும், அவன் அன்றாட வாழ்க்கையில எடுத்த ஒரு சாதாரண முடிவு எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கறத பத்தியும் நாம இப்ப பார்க்க போறோம். சில நேரங்கள்ல ரொம்ப சின்ன கதைகள்ல தான் வாழ்க்கையோட பெரிய பாடங்களே ஒளிஞ்சிருக்கும் இல்லையா? சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். இப்போ இந்த அமைதியான அழகான சின்ன கிராமத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க. இங்கேதான் நம்ம அர்ஜுன் தினமும் மாம்பழம் வித்துட்டு இருந்தான். அவனோட அந்த பெரிய பிரகாசமான கண்களையும் முகத்துல எப்பவும் இருக்கிற அந்த மென்மையான புன்னகையையும் பார்த்தாலே அவனோட எளிமையான வாழ்க்கையை நமக்கு நல்லாவே புரியும். எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாத ரொம்பவே சாதாரணமான ஒரு வாழ்க்கை அவனது. அர்ஜுனோட ஒரு சாதாரண நாளை நாம கவனிச்சோம்னா, காலையில 8 மணிக்கு அமைதியா தன்னோட வியாபாரத்தை ஆரம்பிப்பான். 10 மணி வரைக்கும் ஒரு சாதாரண மாம்பழ விற்பனை. எல்லாமே ரொம்ப சீரா வழக்கம் போலதான் போயிட்டு இருக்கும். ஆனா சரியா 10:05க்கு நடந்த ஒரு எதிர்பாராத நிகழ்வு இந்த மொத்த கதையுமே திருப்பி போட்டுடுச்சு. அந்த 5 நிமிஷ இடைவெளிதான் எல்லாமே மாற காரணமா இருந்துச்சு. வியாபாரம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு வாடிக்கையாளர் செஞ்ச ஒரு சின்ன தப்பு தான் இதுக்கெல்லாம் காரணம். மாம்பழம் வாங்கினவரு தற்செயலா கொஞ்சம் அதிக பணத்தை அர்ஜுன் கிட்ட கொடுத்துட்டார். எதிர்பாராம கிடைச்ச இந்த அதிகப்படியான பணத்தை பார்த்ததும் அர்ஜுனுக்கு ஒரே ஆச்சரியம். இது ஏதோ தற்செயலா நடந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவனோட உண்மையான குணத்தை சோபிக்கிற ஒரு முக்கியமான தருணம் இது. இங்கதான் உண்மையான சவாலே ஆரம்பமாகுது. தங்கிட்ட அதிக பணம் வந்திருக்குன்னு அர்ஜுன் கவனிச்சப்ப அந்த மனிதர் அந்த இடத்த விட்டு போயிருந்தாரு. கடைகிட்ட யாருமே இல்ல. சுத்தி முத்தி பாக்குறான், யாருமே அவனை பார்க்கல. அந்த பணத்தை அப்படியே தான் பாக்கெட்ல வச்சுக்க அவனுக்கு எந்த தடையும் இல்ல. சொல்லப்போனா அது ரொம்ப சுலபமான காரியம் கூட. ஆனா அவனோட மனசுல ஒரு சின்ன தயக்கம் கூட இல்லைங்க. தப்பு நடந்திருக்குன்னு உணர்ந்த அடுத்த செகண்டே இந்த பணத்தை நம்ம வச்சுக்க கூடாதுன்னு ஒரு முடிவெடுத்தான் பாருங்க. அதுதான் அர்ஜுன். எடுத்த முடிவோட நிக்காம உடனே அதை திருப்பி கொடுக்காம செஞ்ச அந்த விஷயம்தான் அவனோட நேர்மையை நமக்கு அப்பட்டமா காட்டுது. இது ஒரு சிறந்த மனிதனுக்கான அடையாளம்னு கூட சொல்லலாம். அந்த எக்ஸ்ட்ரா பணத்தை அப்படியே சட்டப்பையில வச்சுக்காம அந்த வாடிக்கையாளரை தேடி பணத்தை திருப்பி கொடுக்க அந்த கிராமத்தோட பாதையில வேக வேகமா ஓடுறான். யோசிச்சு பாருங்க, தனக்கு சொந்தம் இல்லாத ஒரு பொருளுக்காக, அதுவும் யாரோ ஒரு அறிமுகமில்லாத நபரோட பணத்துக்காக ஒரு சின்ன பையன் இவ்வளவு தூரம் ஓடுறானா அது எப்பேற்பட்ட விஷயம். மூச்சரிக்க ஓடி வந்து தன்கிட்ட பணத்தை நீட்டின அந்த சின்ன பையனை பார்த்ததும் அந்த மனிதருக்கு ஆச்சரியம் தாங்கல. நாம விட்டுட்டு வந்த பணத்தை ஒரு சின்ன பையன் இவ்ளோ தூரம் தேடி வந்து திருப்பி கொடுப்பான்னு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அர்ஜுனோட இந்த செயல் அவரை ரொம்பவே நெகிழ வச்சிடுச்சு. அந்த மனிதர் சின்ன பையன் அர்ஜுனை குனிந்து பார்த்தபடி ரொம்ப ஆச்சரியமா ஒரு கேள்வியை கேட்டார். ஏன்பா, இந்த பணத்தை நீயே வச்சுக்க வேண்டிதானே? இது ஒரு சாதாரண மனித இயல்பு தானே? யாருமே பார்க்காதப்போ கிடைச்ச பணத்தை ஒரு பையன் ஏன் இவ்ளோ தூரம் தேடி வந்து கொடுக்கணும்னு அவருக்கு தோணுது ரொம்பவே நியாயமான ஒரு விஷயம்தான். இதுக்கு எந்த ஒரு பெரிய விளக்கமும் கொடுக்காம அர்ஜுன் ரொம்ப அமைதியா மென்மையா ஒரு புன்னகைய மட்டும்தான் பதிலா கொடுத்தான். அந்த எக்ஸ்ட்ரா பணத்தை திருப்பி கொடுத்ததுல அவனுக்கு துளி கூட வருத்தமே இல்ல. மாறாக, நாம நேர்மையா நடந்துகிட்டோம் அப்படிங்கிற ஒரு முழுமையான மனநிறைவும் அவன்கிட்ட இருந்தத அந்த புன்னகை நமக்கு தெளிவா உணர்த்துது. அவன் சொன்ன அந்த தூய்மையான பதில்ல தான் இந்த மொத்த கதையோட அர்த்தமே அடங்கியிருக்கு. ஏன்னா பணத்தை விட நேர்மைக்கு மதிப்பு அதிகம். இந்த வார்த்தைகள் எவ்ளோ ஆழமானதுன்னு கவனிச்சிங்களா? தற்காலிகமா கிடைக்கிற எந்த ஒரு லாபத்தை விடவும் நேர்மைக்கு தான் எப்பவுமே மதிப்பு அதிகம் அப்படிங்கறத அந்த சின்ன பையன் ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சிருந்தான். இது தற்காலிகமா வர்ற பேராசையோட கவர்ச்சிக்கும் ரொம்ப ஆழமான நீடித்த மதிப்புள்ள நேர்மைக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்க உதவுது. பேராசை அப்படிங்கிறது வெறும் ஒரு மாயதான், அது சீக்கிரமாவே மறைஞ்சிரும். ஆனா நேர்மை அப்படிங்கிறது ஒரு நிலையான கதகதப்பான ஒளிய போல, அது எப்பவுமே நிலைச்சு நிற்கும். எந்த ஒரு தற்காலிக பேராசையை விடவும் உண்மையான நேர்மை எப்பவுமே ரொம்ப பிரகாசமா ஜொலிக்கும் அப்படிங்கறதுக்கு இதான் ஒரு சிறந்த உதாரணம். அர்ஜுனோட நேர்மை அந்த சின்ன கிராமத்தை மட்டும் பிரகாசமாக்கல, அந்த வாடிக்கையாளரோட மனசையுமே பிரகாசமாக்கிடுச்சு. ஒரு சின்ன செயல் எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இது நமக்கு மறுபடியும் நினைவூட்டுது. இந்த அழகான விளக்கப்பதிவோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டுட்டு போகலான்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில நீங்களும் சில நேரங்கள்ல எதிர்பாராத விதமா இப்படி சோதிக்கப்படும்போது உங்களோட நேர்மை இன்னைக்கு எப்படி ஜொலிக்க போகுது? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.